குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து மெக்கானிக்ஸ் அண்ட் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகளை செலக்ட் பண்ணி செமினார் மாதிரி செய்யறதுக்கு. ஸோ நான் வந்து செமினார்டா பாரம்பரிய முறைப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடத்திருப்பேன் கூடுதலா. நானும் அப்படி செய்யறதான். ஆனா இது அப்படி இல்லாம கிளாஸ் மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சு செய்ய சரியா? ஸோ நான் சில தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள் எடுத்து தான் செய்ய போறேன். பாஸ் பேப்பர்ஸும் இருக்கு, மாடல் பேப்பர்ஸும் இருக்கு. எனக்கு நல்ல கேள்வி ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பட்ட விஷயங்களை மட்டும் நான் எடுத்து தொகுத்து வச்சிருக்கேன் சரியா? ஸோ அந்த பேப்பர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பேப்பர்ல வந்து கிட்டத்தட்ட 12 கேள்விகள் முதலாவது நான் உள்ளடக்கி தயாரிச்சேன். ஸோ அந்த 12 கேள்விகளையும் நாங்க வந்து அந்த கேள்விகளை மட்டும் அப்படின்னு பார்க்காம கொஞ்சம் டீப்பா கதப்போம் சரியா? ஸோ எங்களோட பிரதான நோக்கம் வந்து தியரி ரிவைஸ் பண்றது, கேள்விகள் அப்ரோச் பண்ற முறைகளை படிக்கிறது சரியா? ஸோ அந்த கேள்விகள் வந்து எங்களுக்கு ஒரு டூல்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரிவிஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ ரிவிஷன் பேப்பர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கட்டில உட்கார்ந்துட்டு பாக்குறாக்கள் எல்லாரும் கதிரைக்கு வாங்க. உட்கார்ந்து கையில பேனை, பக்கத்துல கொப்பி இல்லாதாக்கள் கொப்பி எடுத்து வைங்க, பேனையை கையில் எடுங்க. ஸோ நான் விளங்கப்படுத்தும் போது இயல்பான வரைக்கும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா? அப்பதான் பிறகு உங்களுக்கு அந்த விஷயங்களை பயன்படுத்தலும். ஓகே, ஸோ மெக்கானிக்ஸ் அண்ட் வேவ்ஸ். ஸோ முதலாவது கேள்வி, கிடைத்தரையின் குறித்த நிலையில் இருந்து ஏபி எனும் இரு துணிக்கைகள் ஒரே நேரத்தில் எறியப்படுவதை உருகாட்டுகின்றது. எறியப்படும் போது ஏ நிலைக்குத்தாக மேல் நோக்கி யூ வேகத்தை கொண்டிருப்பதுடன் பி நிலைக்குத்தாக யூ வேகத்தையும் கிடையாக வி வேகத்தையும் கொண்டுள்ளது. தரையை வந்தடைவதற்கு முன்னரான அவற்றின் இயக்கத்தின் ஏ சார்பான பியின் இயக்க பாதையாக அமைவது. ஸோ இப்ப நாங்க இந்த ரெண்டு பொருள்கள இயக்கத்தையும் அதாவது ஒப்பிட்டு பார்ப்போம் எப்படி வரும். ஸோ இப்படி கிடைத்தரையில இருந்து ஏக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிலைக்குத்து வேகத்தை மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிலைக்குத்து வேகம் நாங்க எந்த புறவிசையும் நம்ம கொடுக்காட்டிலும் நிலைக்குத்து இயக்கத்துக்கு புறவிசை வந்தே தீரும். என்ன புறவிசை? நிறை. ஸோ அந்த நிறையின் செல்வாக்கால ஒரு குறித்த வேகத்தோட எறிஞ்சால் அப்படி மேல போய் 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 அமர முடியும் பூச்சிய வேகத்தை அடைஞ்சி திரும்ப ரிட்டர்ன் ஆவார் சரியா? ஓகே, ஸோ அதே பாதையில ரிட்டர்ன் ஆகும். நான் வந்து சைடில் கேட்கிறேன் சரியா? ஸோ இதுதான் ஏட இயக்க பாதையாக இருக்கும். இரண்டாவதுக்கு நிலைக்குத்தாக வி வேகம் மட்டும். ஓகே, நிலைக்குத்தாக யூ வேகம் மட்டும். இவருக்கு பிக்கு வந்து நிலைக்குத்தாக யூ வேகத்தை கொடுக்கறதோட எக்ஸ்ட்ராவா வி வேகத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு சொல்லுங்க, இது புவியீர்ப்பின் கீழ் நிலைக்குத்து இயக்கமாக வந்துச்சு. இது எப்படி வரும்? புவியீர்ப்பின் கீழ் எறிய இயக்கமாக வருமினா. சோ அது ஒரு பரவளைவு பாதையை எடுக்கும். சோ எறிய பாதைகள் பொதுவா 2 புலங்கள்ல சாத்தியப்படும். ஒன்று ஈர்ப்பு புலம், இன்னொன்று மின்புலம். இது ஈர்ப்பு புலத்துல, அதாவது புவியீர்ப்பின் கீழ் ஒரு எறிய இயக்கமாக வரப்போகுது. ஏன்னா சோ இதுல நாங்க வழித்தடை விளைவுகள் எல்லாத்தையும் புறக்கணிப்போம். சோ அப்படி புறக்கணிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த முதலாவது சந்தர்ப்பத்துல யூ வேகத்தோட போறவர் கடைசியா ரிட்டர்ன் பண்ணக்குள்ளையும் என்ன வேகத்தோட வந்து அடிப்பார்? அதே யூ வேகம். இவர் வந்து அப்படியே போய் அதே உயரத்தை அடைஞ்சு திரும்ப இங்க ரிட்டர்ன் ஆவார். ரிட்டர்ன் ஆகக்குள்ள அவர் தரை அடிக்கிற வேகம் வந்து இப்படி ஒரு விளைவு வேகத்தை காட்டினாலும் நிலைக்குத்தாக யூ வேகம் வரும், கிடையாக வி வேகம் வரும். அதாவது இந்த யூட பருமன் வந்து சமனாவரும். திசையெதிர் பருமன் வந்து சமனாவரும். அதே உயரத்துல என்ன மாதிரி? அதே உயரத்துல கிடைவேகம் வி மட்டும்தான் இருக்கு. சரி, இப்ப நான் கீர்ன படத்துல ஒரு பிள்ளை இருக்கு, இனங்காணுங்க அப்ப அந்த பிள்ளை. நான் அதை கவனிக்கல ஆரம்பத்துல. என்ன பிள்ளையா இருக்கு? இந்த 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 2 முறை நிலைக்கு துயர தடையிறா. சோ நான் அதை கணக்கெடுக்கல. உண்மையிலேயே 2 முறை நிலைக்கு துயர தடையிறமே வரணும். ஓகே, அழிச்சிட்டு கீரல சரியா? சோ நான் அழிச்சிட்டு கீரல, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2 பேருக்கும் ஒரே யுவ கொடுக்கறதால ஒரே நிலைக்கு துயரம் அடையப்படும் சரியா? சோ அப்படி இருக்க இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, கேள்வி வந்து நிலத்தை அடிக்கிற தருணத்துல இவர் சார்பாக இவர் கதி எவ்வாறு அமையும் அப்படின்ற கேள்வி சரியா? சோ தெரியும், இவருக்கு கீழ் நோக்கி யூவேகம் காணப்படும், இவருக்கு கிடையாக வீவேகமும் கீழ் நோக்கி யூவேகமும் காணப்படும்.
எனக்கு சொல்லுங்க, இது ஏ இது பின்னு சொன்னால் பீட வேகம் ஏ சார்பாக என்ன சமன்பாட்டால தரப்படும்? பீட வேகம் ஏ சார்பாக எப்படி எழுதுற? பிபி மைனஸ் வி ஏன்னு எழுதலுமா இல்லையா? ஓகே, மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பிபி மைனஸ் விஏ அப்படின்னு எழுதலாம். சரியா? சோ இப்போ முதலாவது விபியை பாருங்க. விபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காவிகள் இருக்கு. ஒன்று இந்த காவி, இன்னொன்னு இந்த காவி. அந்த ரெண்டுக்கும் காவி கூட்டலை செஞ்சு நான் விளைவுல போடவும் மேலும். ஆனா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா காவி கூட்டலை செய்யாம காவிகளாலேயே எழுத போறேன். சோ யூ கீழ் நோக்கி காணப்படும், வி திசையில காணப்படும், ஏக்கு வந்து மைனஸ், யூ வந்து இந்த திசையில காணப்படும். இப்ப சுருக்குனா என்ன வரும்? இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டு பாருங்க, கீழ் நோக்கி யூ மைனஸ் கீழ் நோக்கி யூ. வெட்டுப்பட்டா ஏ சார்பாக பீனது வேகம் கிடையாக வியா தான் காணப்படும். சோ இவர் அவதானிக்கின்றவாறு இவர இயக்கத்தை பாத்தீங்கன்னா இப்படிதான் காணப்படும். சரியா? ஓகே, நிலத்தை அடிக்கக்குள்ள கேள்வி கேட்டதால நான் இப்படி செஞ்சிருக்கேன். இப்ப நான் ஒரு கூற்று சொல்றேன் பாருங்க. எந்நிலையிலும் இவர் யூவோட அறியப்படுற இவர் மேல் நோக்கி யூ கிடையாக பி, எந்நிலையிலும் ஏ சார்பாக பியின் வேகம் இப்படித்தான் அமையும். சரியா பிள்ளையா? எந்த நிலையிலும் பிள்ளையா வரும். ஏன் அந்த நிலைக்குத்துல வந்து வி மட்டும் கிடை வேகம் மட்டும் தான், நிலைக்குத்து வேகம் இல்லை. எந்த நிலையில பார்த்தாலும் உதாரணம் எடுங்க, எந்த நிலை எடுங்களேன். அதே கிடை மட்டத்துல இங்க எடுப்போம். எடுத்தா இவருக்கு நிலை குத்துவகம் முன்னேறிக்கும். அதே நிலை குத்துவகம் இவருக்கு என்ன செய்யும்? இப்படி வருமா இல்லையா அந்த சந்தர்ப்பத்துல? ஏன்னா கிடைவகம் இவருக்கு இல்ல, ஆனா இவருக்கு அந்த கிடைவகம் இருக்கு. நம்ம சார்புகத்தை போடும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் இது பொதுவா வரத்தால இவர் இதை அவதானிக்க மாட்டார். உதாரணமா பஸ்ஸுக்குள்ள எனக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்காருண்டா எல்லாரும் பீபகத்தோட போறோம். சோ பக்கத்துல உள்ள ஆள் என்னது சார்பாக இயங்க மாட்டார், ஓய்வுலக இருக்கார். அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே வேகம் இருந்தா அது அவதானிக்கப்படாது ரெண்டு பேருக்கும். சோ அப்படி யோசிங்க. சோ இவருக்கு மேல் நோக்கி யூவேகம் இருக்கு, இவருக்கு யூவேகம் இருக்குன்னா அது இவருக்கு விளங்காது. இவர கண்ணுக்கு விளங்குறது இந்த இருக்கிற வீவேகம் மட்டும்தான். அந்த வீவேகம் எல்லா இடத்துலயும் அதே வி தானே. இங்கேயும் வி, இங்கேயும் வி, எல்லா இடத்துலயும் அதே வி தான். சரியா? சோ இவர் சார்பாக இவருடைய வேகத்தை நாங்க வரைவுபடுத்தணும்னு சொன்னால் நேரத்தோட வி வி பி ஏ வி பி ஏ வரைவுபடுத்தணும்னு சொன்னால் இப்படிதான் வரும். என்ன இந்த வேகத்துல பருமன் பார்த்தா வி, அந்த வி மாறாது. ஏன்? வழித்தடையை புறக்கணிச்சிருக்கோம். சோ கிடைத்திசையில எந்த விளைவில் விசையும் என்ன செய்யாது, வராது. சோ இப்படித்தான் அதுக்குரிய வரைவுகிறீங்கன்னு சொன்னாலும் வரும். சோ எந்த நிலையிலையும் இப்படித்தான் அமையும் அப்படின்னு சொன்னாலும் சரி. விளங்குதா? சோ அதான் கான்செப்ட். ஓகே சரி, இப்ப அடுத்த கேள்வி. இப்போ யாருக்குமே டவுட்ஸ் இருக்கா இதுல? அடுத்த கேள்வி, இது 2019ஆம் ஆண்டு வந்த ஒரு கேள்வி. 40வது கேள்வி நினைக்கிறேன். ஒரு வீதிக்கு அருகில் ஒரு விளக்கு கம்பம் ஒன்று சார்பாக இரு மோட்டார் கார்களின் இயக்கங்களின் இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் ஒருவில் காட்டப்பட்டுள்ளன. விளக்கு கம்பத்துக்கு வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேரென கொள்க. அந்த 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 வார்த்தை மிக முக்கியம். சரியா? விளக்கு கம்பத்துக்கு வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேரென கொள்க. வரைவுகளில் குறிக்கப்பட்டுள்ள PQR எனும் புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் கார்களின் இயக்கம் பற்றி மாணவன் ஒருவனால் பின்வரும் கூற்றுக்கள் முன்வைக்கப்பட்டன. சோ அந்த கூற்றுக்களை அவதானிக்க முதல்ல அந்த வேக நேர வரைவு நம்ம விளங்கிக் கொள்ள, இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டிருக்கே அதை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். அந்த வரைப்புல இப்படி ஒரு வரைவு போகுது, இப்படி ஒரு வரைவு போகுது.
அதுல இந்த புள்ளிய பீண்டு சரப்பற்றிக்கு, இந்த புள்ளிய கியூண்டு சரப்பற்றிக்கு, சாரி இதைத்தான் கியூண்டு சரப்பற்றிக்கு, இது ஆர்ண்டு சரப்பற்றிக்கு. இது காவான், இது காட்டு. சரியா, நல்லா கவனிக்கணும். இது என்ன வரைப்பு? இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. அந்த வரைப்பு உங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தான் சொல்லும் நேரடியாக. ரோடு வைப்போம், இந்த விளக்கு கம்பம். சரியா, சோ இப்போ விளக்கு கம்பத்துல இருந்து வலது திசையில இடப்பெயர்ச்சி நேரன கொள்ளட்டான். சோ இப்ப பாருங்க, கார் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல அது இடப்பெயர்ச்சி பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா? மைனஸ்ல இருக்கு. ஏடா கார் ரெண்டை பொறுத்த வரைக்கும் இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? பிளஸ்ல இருக்கு. இடப்பெயர்ச்சி நேரடியா அந்த வரைப்புல வாசிக்கலாம். நீங்க இந்த வரைப்புல இதுதான் எஸ் அச்சு, அந்த எஸ் அச்சுல உள்ள புள்ளி தான் அந்த இடப்பெயர்ச்சி. சோ நேரடியா வாசிக்கலாம். சரியா, சோ இது பிளஸ் இடப்பெயர்ச்சியில இருக்குன்னு சொன்னால் கார் ரெண்டு வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா? வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா? இடது பக்கம். பிளஸ்னா என்ன பக்கம்? வலது பக்கம். வலது பக்கம். சோ வலது பக்கம் இருக்கு. ஓகே, சோ பாருங்க, வலது பக்கம் உள்ள இடப்பெயர்ச்சி குறைஞ்சி 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 குறைஞ்சிட்டு வந்து 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 பூஜ்ஜியமா போகுது. பூஜ்ஜியம்னா என்ன அர்த்தம்? எந்த இடம் சார்பாக இடப்பெயர்ச்சி அளக்குறாங்களோ அது இந்த இடத்த விளக்கு கம்பம், அங்க இருந்து இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். அது விளக்கு கம்பத்தை அடையுதுன்ற அர்த்தம். ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த ஆர் புள்ளியில இடப்பெயர்ச்சி குறைஞ்சி குறைஞ்சி வந்து பூஜ்ஜியமாகுதுன்னு என்ன அர்த்தம்? இந்த கார் வந்து அப்படியோ வந்து 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 விளக்கு கம்பத்துக்கிட்டே வந்துட்டு போகும். இது ஆறுக்குரிய சந்தர்ப்பம். இது ஆரம்பம். சோ அது எந்த திசையில இயங்கிருக்கு பாருங்க, இந்த திசையில. சோ நான் வந்து வலது திசையை பிளஸ்னு குறிச்சேன். இப்ப வேகத்திர திசையை பார்ப்போம். வேகத்திர திசை எப்படி வரும்? இடம் நோக்கி. சோ அது என்ன வரணும்? மைனஸா வரணும். அதை வரைப வச்சு பார்த்தா சரியா வருதான்னு பார்த்தா எஸ். இந்த வரைபுற படித்திருந்தா என்னது தரும்? உங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தரும். இடப்பெயர்ச்சி பிளஸ்ஸா மைனஸ், சாரி படித்திருந்தா வந்து வேகத்தை தரும். வேகம் பிளஸ்ஸா மைனஸான்றது எது தீர்மானிக்கும்? இடப்பெயர்ச்சி நேர வரைபின் படித்திறன். படித்திறன் தீர்மானிக்கும். அந்த படித்திறனை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இப்படி நீங்க விரிகோணத்தை எடுத்து டான் பெருமானத்தை எடுக்க வேண்டி வருது. எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணத்தை பாத்தீங்கன்னா விரிகோணம் வருது. சோ படித்திறன் வந்து மைனஸ்ல வரும். சரியா, சோ எதிர் திசையில, வலதுக்கு எதிர் திசையில இடது திசையில வேகம் காணப்படுது அர்த்தம். சரியா, சோ ஆரம்பத்துல இருந்து இடம் நோக்கி இயங்கி ஆர் புள்ளியில இப்படி விளக்கு கம்பத்தை அவர் கடந்திருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப மைனஸ் பக்கம் போயிடுறார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இதுல பக்கம் கார் தொடர்ந்து வருது. சரியா, இப்ப நாங்க கார் ஒன்று எடுப்போம். கார் ஒன்று ஆரம்பத்துல பாருங்க, ஆரம்பத்துல மைனஸ் இடப்பெயர்ச்சியில இருக்கு. கார் ஒன்று ஆரம்பத்துல மைனஸ் இடப்பெயர்ச்சி. சோ எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கார்? இடது பக்கம் இருந்து. இடது பக்கம் இருந்து ஆரம்பிச்சிருக்கார். சோ அப்படி 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 வருவார். இடது பக்கம் இருந்து ஆரம்பிச்சு பாருங்க, குறைஞ்சி குறைஞ்சி வந்து இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமா போகுது இந்த கட்டத்துல. சோ பூஜ்ஜியமா போன அர்த்தம் அவர் எங்க வந்திருக்கணும்? பி புள்ளியில விளக்கு கம்பத்தை அடைஞ்சிருக்கணும். அதான் இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். சரியா, திரும்ப அப்படியோ அதை தாண்டி வலது பக்கம் தொடர்ந்து இயங்கிட்டு போகுது. விளையிட்டா? சோ இதான் இந்த இடத்துல நடக்குது. சோ இப்ப நாங்க ஒவ்வொரு கூற்றா வாசிப்போம். சோ பி தொடர்பாக கார் இடப்பக்கத்திலிருந்து வரும், சாரி இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் ஒன்று ஆனது கார் இரண்டே கடக்கிறது. சோ பி புள்ளியில என்ன நடக்குது? உண்மையிலே இந்த இடம் பி புள்ளியில இந்த இடத்த நாங்க பார்க்கணும். அந்த பி புள்ளியில பாத்தீங்கன்னா கார் ஒன்றோட இடப்பெயர்ச்சி வந்து
0. சோ என்ன அர்த்தம்? கார் ஒன்று எங்க வந்திருக்கணும்? விளக்கு கம்பத்துக்கிட்ட வந்திருக்கணும். சோ அந்த சந்தர்ப்பத்துல கார் 2 எங்க இருக்குன்னு பாருங்க. அதே இதை பார்த்தா வரைப்பு சொல்லும் உங்களுக்கு. கார் 2க்கு ஒரு பிளஸ் இடப்பெயர்ச்சி இருக்கு. சோ எங்கள பக்கம் இருந்திருக்கணும்? பக்கம். இந்த வலது பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கணும். என்ன? சோ இவர் விளக்கு கம்பத்துக்கிட்ட இருக்கக்குள்ள இவர் வலது பக்கம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். சோ 2 பேரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சந்திச்சிருக்க மாட்டாங்க. சோ கார் ஒன்றானது கார் 2ஐ கடக்கின்றதுன்றது பிழை. பி கூற்று கியூ தொடர்பாக விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற, அதாவது கியூ தொடர்பான கூற்று என்னன்னா, விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற இரு கார்களும் ஒன்றை ஒன்று கடக்கின்றன. சொல்லுங்க, இந்த கூற்று சரியா பிழையா? சொல்லுங்க யாராவது. இந்த கூற்று சரியா பிழையா? சரி. கூற்று சரி. ஓகே, வேற யாராவது மாற்று கருத்துள்ளார்கள்? யாரும் இல்லையா மாற்று கருத்து? ஓகே, பிளன்றதுக்கு என்ன காரணம்? உங்களோட காரணம், உங்களோட நியாயப்படுத்தல் என்ன? அது வந்து கடக்கைக்குள்ள ரெண்டும் நோக்கி வரல. எக்ஸலண்ட். சோ பாருங்க, இந்த கியூன்ற புள்ளியில 2 கார்கள்ற இடப்பெயர்ச்சி சமனா இருக்கு. இடப்பெயர்ச்சினா என்ன? அந்த அளக்கப்படுற புள்ளியில இருந்து அவர் எங்க இருக்கார்ன்றது இடப்பெயர்ச்சி. உதாரணமா இந்த இடம் சார்பா அந்த இதுல ஒரு புள்ளியை நான் கீறேன், சரியா? ஓ புள்ளி. சோ இதுல நான் இங்க இருக்கிறேன்னு சொன்னால் இது என்னோட இடப்பெயர்ச்சி கேட்டா இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்குறேன், அப்படித்தானே? அது மாதிரி விளக்கு கம்பம் பற்றி தான் இங்க இடப்பெயர்ச்சிகள் அளக்கப்படுது. சோ அப்படி பார்க்கும்போது கார் 1க்கு என்ன இடப்பெயர்ச்சியோ அதே இடப்பெயர்ச்சி தான் கார் 2க்கும் வருது. ஏன்னா அந்த வரைப்பு 2ம் ஒன்றே ஒன்று வெட்டுது. வெட்டுனா பாருங்க, 2 பேருக்கும் ஒரே இடப்பெயர்ச்சி பெருமானம் தான் வரும். ஒரே இடப்பெயர்ச்சி பெருமானம் தான் வரும். சோ சந்திக்கிற புள்ளி கியூ. கார்கள் 2ம் ஒன்றே ஒன்று ஷுவரா கடக்குது, எங்களுக்கு விளங்குது, சரியா? கடக்குதுன்னு விளங்குது. ஆனா அந்த கடக்குற நிகழ்வு எங்க நடக்குதுன்றதுதான் பிரச்சனை. எங்க நடக்குது? கியூன்றது எங்க இருக்கு? பிளஸ் பக்கம் வேணா. சோ எங்க நடக்கணும் அந்த நிகழ்வு? வலது பக்கமா இடது பக்கமா? பிளஸ்ண்டா வலது. சோ அந்த வலது பக்கம் ஏதோ இடத்துல நடக்கணும். சோ என்ன நடந்திருக்கு? இவர் இயங்கி வலது பக்கம் வந்துட்டு இருக்கக்குள்ளேயே இந்த கார் கம்பத்தை கடந்து, சோ அதுக்கு முதலே அவர் கம்பத்தை கடந்துட்டார். அந்த பி புள்ளியில கடந்து பிளஸ் பக்கம் வந்து இப்படி கார் 2 கார் 1 கடக்கிறார். சோ அது எங்க நடக்குதுன்னு சொன்னால் கம்பத்துக்கு வலது பக்கத்தில் நடக்குது. அந்த சந்தர்ப்பத்துல இந்த கார் வந்து கம்பத்துல அந்த விலத்திய செய்யுது, இந்த கார் கம்பத்தை நோக்கிய செய்யுது. ஓகே, சோ இந்த 2 கார்களும் கம்பத்தை நோக்கிய செய்தா இல்ல? அங்க கூற்றுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கியூ தொடர்பாக விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற இரு கார்கள், விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்றதே பிழை. ஒன்றை ஒன்று கடக்கின்றன. ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஒன்றை ஒன்று கடக்குது. ஆனா நோக்கி நகருகின்றது பிழை. அது வந்து ஒரு காமன் சென்ஸ் கூற்று, சரியா? அப்படி எப்பயாவது சாத்தியப்படுமா? கடக்குறண்டாலே எதிரெதிர்த்து தானே. கடக்குறண்டாலே, அதாவது இப்படி 2 சைட்ல இருந்து நேர எதிரா வந்து கடக்குறண்டாலே எதிரெதிர்த்து தான். சோ எப்படி 2 பேரும் இந்த காரை நோக்கியா செய்யலும்? நோக்கியா செஞ்சா 2 சைட்ல இருக்க போகுது. சோ கடக்குதுண்டா ஏதாவது ஒரு சைட்ல வந்துதான் கடக்கணும், சரி? அப்ப 2ம் நோக்கியா செய்யறதுக்கு சான்ஸே இல்லை, சிவர தெரியும். அடுத்தது ஆர் தொடர்பா. ஆர் வலப்பக்கத்தில் இருந்து வரும் கார் 2 விளக்கு கம்பத்தை கடக்கிறது. சோ நான் பார்த்தோம், கார் 2 வந்து இந்த அருகே, அது அப்படியோ இந்த ஆர் புள்ளியில விளக்கு கம்பத்தை கடக்குது. அசாதாரண இடப்பெயர்ச்சி அந்த இடத்துல 0 வருது, சரியா? சோ இந்த இடப்பெயர்ச்சி நேர வடிவ வழங்கப்படுத்த தெரிஞ்சா இந்த கேள்விக்கு வடிவா விடையளிக்கலாம். சில பி கூற்றுல பிளவிட சான்ஸ் இருக்கு, சரியா? அந்த டைம்ல அதை வாசிக்காம விளக்கம்பத்தை நோக்கி நகருகின்றத பெருசா கணக்குல எடுக்காம மிச்சத்தை வாசிச்சா சரின்னு போட்டுருவீங்க. சோ பிசி போட்டிருப்பீங்க,
அப்படி எடுத்திருந்தா, ஆனா உண்மை சரியான விட வந்து சி மாத்திரம். சரி, ஓகே. சரி, 3வது கேள்விக்கு போவோம். 3வது கேள்வி எத்தனாம் ஆண்டு வந்த கேள்வி சொல்லுங்க பாப்போம். உங்களோட பாஸ் பேப்பர் செஞ்ச அந்த அனுபவத்தை பாப்போம். 2020. 2020 18. 18. இது கடைசி வருஷம் வந்து சரியா 2020. ஆனா இந்த பரஷூட் எங்களுக்கு என்ன புதுசா, அது அந்த காலத்துல இருந்து பரஷூட் வந்துட்டு தான் இருக்கிறான். சோ பரஷூட்டை வந்து பரஷூட்ட தத்துவம் என்ன? நீங்க விழுந்துட்டு இருக்கீங்க சரியா, விழும்போது உங்களோட வேகத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யற, பரஷூட்டை விரிச்சுட்டா அந்த பரஷூட் காற்றை பிடிக்கும் சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட சாதாரண பாஷையில சொல்லணும்னா காத்து பிடிக்கும். சோ காத்து பிடிச்சா இழுத்து நிப்பாட்டும் சரியா. சில விமானங்களை நிப்பாட்டுறதுக்கு கூட, சில வகையான விமானங்களை நிப்பாட்டுறதுக்கு கூட பரஷூட்டை திறந்து விடுவாங்க திடீர்னு நிப்பாட்டுண்டா. சோ அப்படியான பிரயோகங்கள் பரஷூட்டுக்கு இருக்கு. சோ பரஷூட்ட தத்துவத்தை கொஞ்சம் நீங்க விளங்கி எடுக்கணும் சரியா. பரஷூட் சம்பந்தமா வந்து இன்னொரு கேள்வி முடிவு வகை கேள்வி ஒன்று பிறகு வந்திருக்கேன். நான் நீங்க முடிவு வகம் 2002ஆம் ஆண்டு பேட்ச் படிச்சிருக்க மாட்டீங்கன்றதால நான் அதை பத்தி ஒரு அளவு சொல்றேன் சரியா, புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வீழ்காவலினா பரசூட், நீங்க விழுறதுல இருந்து பாதுகாக்கிறதால அதுக்கு பேர் வீழ்காவலி சரியா. சார் இருக்கும் ஒருவர், சொல்லுங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் எதுல இருந்து சார் வாசிக்கிறீங்க? நான் ஒரு பிடிஎஃப் அனுப்ப சொன்னேன் எல்லாருக்கும். என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதுக்குரிய லிங்க் இருக்கு. என் கான்டாக்ட் நம்பர் இருந்தா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து உடனே கூகுள் டிரைவ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுங்க சரியா. சரி சார். சைட்டி ஃபேம் குரூப்லயே நான் போட்டா நான் பிள்ளைகள் யாராவது அந்த குரூப்ல இருக்கிறார்கள்? டெலிகிராம்ல போட மறந்துட்டேன் போல. டெலிகிராம்ல நான் போட மறந்துட்டேன் போல. இருந்தாலும் சார் பாஸ் பேப்பர்ல எத்தனை क्वेश्चन வருது? பாஸ் பேப்பர்ல எத்தனாவதா? எனக்கு அது எத்தனாவது கேள்வி ஞாபகம் இல்லையே. ஒரு அப்படி ஒரு அண்ணளவால சொல்லிடா சரியா. அது ஒரு 42. வெரி குட். 42 பாருங்க. சோ இந்த ஸ்டேட்டஸ பாத்தீங்கன்னா இருக்கும் சரியா. இந்த ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பூனை ஸ்டேட்டஸுக்கு முன்னுக்கு உள்ள ஸ்டேட்டஸ்ல இருக்கு சரி. ஓகே. சோ வீழ்காவலினா விழுறதுல இருந்து பாதுகாக்கிறது பரஷூட். பரஷூட் தனது வீழ்காவலி ஒருவர் தனது வீழ்காவலியுடன் நேரம் T7 பூஜ்ஜியத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து தரைக்கு பாய்கிறார். சிறிது நேரத்துக்கு பின் அவர் தனது வீழ்காலியை திறக்கிறார். சோ ஆரம்பத்துல திறக்கல, பாய்கிறார். T7 நேரம் T-உடன் அவருடைய வேகம் V-யின் நிலைக்குத்து கூறின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கும் வரைக்கும் சரியா. சோ சிறிது நேரத்துக்கு பிறகு வீழ்காவலியை திறந்து தரையை அடைகிறார். சோ நேரம் T-உடன் அவருடைய வேகம் V-யின் நிலைக்குத்து கூறின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கும் வரைக்கும். சோ விழுகை அப்படின்னு சொன்னா என்ன? எந்த விதமான பிடிமானமும் இல்லாம புவியீர்ப்பின் கீழ் விடப்பட்டா விழுகை நடக்கும். சோ இப்படி விழுந்தா விழுகை நடக்கும் சரியா. எந்த தடையும் இல்லாட்டி விழுகை சுவரா நடக்கும். சோ அந்த விழுகை நடக்கும் போது சுயாதீன விழுகையாக அது காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு அர்த்தம் சரியா. புறவிசைகள் எதுவுமே அந்த விழுகையே தடுக்காது. விழுகையை ஏற்படுத்துற ஒரே ஒரு நிறை மட்டும்தான் அதை தாக்கும். சோ எம்ஜி மட்டும் தாக்குனா சுயாதீன விழுகை. சோ சுயாதீன விழுகையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல விடி கிராஃப் வரைஞ்சோம்டா எப்படி வரும் சொல்லுங்க. ஓய்வுல இருந்து குதிச்சா இப்படி உற்பத்தி கூடாக செல்லும் நேர்கோடு. ஏண்டா கீழ் நோக்கி நாங்க எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம் சொன்னா எஃப் வந்து எம்ஜிக்கு சமனா இருக்க போது சமன் எம்ஏ சரியா. சோ அந்த காரணத்தால இந்த இடத்துல எம்ஏ வெட்டுப்பட்டா ஏ சமன் ஜின்னு வரும். சோ
சீரான ஆர்முடுகளோட இயங்கி வரும். ஓகே, சோ இதான் வந்து எங்கட வரைப்பு சுயாதீன விழுகையில. ஆனா இயற்கையாக பார்க்க போனா பிராக்டிக்கலா சுயாதீன விழுகைன்றது ஒரு சாத்தியமில்லாத விஷயம். ஏண்டா வளிமூலக்கூறுகள் இருக்குத்தானே, அந்த வளிமூலக்கூறுகள் என்ன செய்யும்டா எங்கட உடம்புல வந்து இப்படி விழுந்தா மோதுகை அடையும். சரியா? சோ நான் வளிமூலக்கூறுகளை பெரிய பெரிய பந்துகள் மாதிரி கருதுறேன். சும்மா உதாரணத்துக்கு, சோ இப்படி ஒரு போல் இருக்குது, இல்ல இப்படி இன்னொரு போல், இப்படி இன்னொரு போல், இப்படி இன்னொரு போல், இப்படி இன்னொரு போல். சோ போல்களால் நிறைக்கப்பட்டு இந்த வளிமண்டல வைக்கப்பட்டா இப்ப நான் விழும்போது அந்த ஒவ்வொரு போலுமே எனக்கு அட்டிக்குமே, அப்படி ஒரு அடி, இங்க ஒரு அடி, இங்க ஒரு அடி, அப்படி அட்டிக்க அந்த ஒவ்வொரு போடுற விஷயம் என் உடம்புல ஒரு தடையை ஏற்படுத்தும். நான் இப்படி விழுறேன்னு சொன்னா அது இப்படி அடிக்கும் எனக்கு. சோ தடை ஒண்ணு ஏற்படுத்தும். சோ போலை கருதுனேன், போல் பெருசி. சோ உங்களுக்கு விளங்கும்ன்றதுக்காக நான் சொன்னேன். அத மாதிரி குட்டி குட்டி வளிமூலக்கூறுகள் என்ன செய்யும், நான் போகும்போது என்ன இடிபடும். சரியா? சோ இப்ப உண்மையா நான் தான் விழுறேன். ஏன்னா நான் விழும்போது அந்த வளிமூலக்கூறுகள் ஓய்வுல இருந்தாலும் நான் போய் அந்த வளிமூலக்கூறுகள் மீது அடிபடுவேன். சோ அத இன்னொரு விதமா எப்படி கருதலாம்னு சொன்னா, எனது சார்பாக கருதும் போது நான் ஓய்வுல தான் இருக்கேன், வளிமூலக்கூறுகள் எனக்கு வந்து அடிக்குது. சரியா? மாத்தி கதைக்கிறேன். ஒன்று வளிமூலக்கூறு ஓய்வுல இருக்கு, நான் போய் அடிக்கிறேன் என்றாலும் ஒன்றுதான். அல்லது வளிமூல நான் ஓய்வுல இருக்கேன், எனது சார்பாக வளிமூலக்கூறுகள் வந்து மோதுது என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஓகே, சோ இது சாதாரணமான மோதுகையால வார விசை. உங்களுக்கு மோதுகையால வார விசை புதுசா இல்ல, மோதுகையால வார விசை புதுசு இல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு மோதுகை நடக்குதுன்னா ஒரு குறித்த எம் திணிவு வீவகத்தோட போய் பட்டு, உதாரணமா வீவகத்துடைய திரும்புதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு உந்த மாற்றம் வரும். ஏன்னா சோ இதுக்கு உடனே சொல்லுங்க, உந்த மாற்றம் என்ன வரும்? வீவகத்தோட பட்டு வீவகத்தோட திரும்பினா 2mv. வெரி குட், 2mv வரும். சரியா? ஒரு செகண்ட்ல n எண்ணிக்கையான மூலக்கூறுகள் போனா நம்ம அதை விசையாக மாத்தி எழுதலாம். ஏன்னா சோ 2 கேபிட்டல் என்னால பெருக்கி நேரத்தால பிரிப்போம். அப்படி உதாரணமா சோ பிரிச்சா மொத்த மூலக்கூறுகளால வார அந்த உந்த மாற்றம் கீழ நேரம் சொந்த மாற்று வீதம் விசைக்கு சமன். சோ இப்படி ஒரு சமன்பாடு எங்களுக்கு என்ன செய்யுது இந்த இடத்துல கிடைக்கப்படுது. சரியா? சோ இதுக்கு ஏற்றா போல வளிமூலக்கூறுகள் மோத எங்களோட உடம்புல ஒரு விசை வரும். அந்த விசை விழுகை எதிர்க்கும். சோ இப்படித்தான் அந்த தடை விசை வெளிப்படும். அது சொல்ற ஈறுகை விசை அப்படின்னு. சரியா? கீழ் நோக்கி விழுறாருல்லவா, அதுக்கு காரணம் என்ன? எம்ஜி. சரியா? எம்ஜி மாறாது, அது எங்களோட நிறை. சோ நாங்க கீழ் நோக்கி இப்போ எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னு சொன்னால் சுயாதீன விழுகை இல்லாம வழித்தடையின் கீழ் விழுகை நடக்கும் போது எம்ஜி மட்டுமா வருமாங்க? இல்ல, இந்த இருக்கிற எஃப் நாங்க என்ன செய்யணும், அதுல கழிக்கணும். சரியா? கழிக்கணும், கழிச்சு சமன் எம்ஏ சொல்லி போடுவோம். சோ உண்மையா அந்த எஃப்க்குரிய சமன்பாடு நான் இப்படி எடுத்த மாதிரி வராது. சரியா? வழியிருகைக்கு பரிசோதனைப்படி சமன்பாடுகள் எடுத்திருக்காங்க. சோ பரிசோதனைப்படி என்ன சொல்றாங்கன்னா, அந்த வழியிருகை விசை வந்து வேகத்திற வர்க்கத்துக்கு நேர்வு சமனாம், நம்மளோட உடம்புற பரப்பளவுக்கு நேர்வு சமனாம், வழியிற அடர்த்தி வந்து எவ்வளவு அடர்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு மூலக்கூறுகள் கூட காணப்படும். சோ அந்த அடர்த்திக்கு நேர்வு சமன். அது மாதிரி இன்னொன்னும் அந்த வழியிட அந்த இருகை குணகம் ஒன்று இருக்கா. அந்த இருகை குணகத்தை நம்ம கேண்டு போட்டோம்னா இது எல்லாத்துக்கும் நேர்வு சமன். சோ இது அவ்வளவு காரணிகளும் பாதிக்கும். எம்ஜியை பொறுத்த வரைக்கும் அது எம்ஜி தான். சரியா? சமன் எம்ஏன்னு வரப்போகுது. சோ கீழே விழுறார். சோ கீழே விழும்போது இப்ப இதுக்கு சமன்பாடு உருவாக்குனா அப்படி வரும் இருகை விசைக்கு. சரியா? சோ ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து விழும்போது இருகை விசை என்ன வரைக்கும் நினைக்கிறீங்க? 0. ஏன்னா அந்த வி வந்து 0 காணப்படும். ஏன்னா ஓய்வுல இருந்து விழுந்தா வி வந்து 0 தானே. இது எல்லாத்துக்கும் பெருமானம் காணப்படும். ஆனா வி 0ன்றதால எஃப் வந்து என்ன செய்யும்? 0 போகும். சோ ஆரம்பத்துல சோ முதலாவது சந்தர்ப்பத்துல எஃப் சமன் 0, எம்ஜி மட்டும்தான் கீழ் நோக்கி தாக்க போகுது. சோ ஏ சமன் ஜில தான் ஆரம்பிக்கும். சோ ஏ சமன் ஜின்றதால ஆர்முடுகுவார். ஆர்முடுகக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா
வேகம் வந்து அதிகரிக்கும். சோ குறித்த வேகத்தோட வரக்குள்ள உள்ள சந்தர்ப்பத்தை கருதுவோம். ரெண்டாவது சோ அப்படி கருதினால் சோ v வந்து 0 அல்ல. சோ இந்த ஈரகை விசை 0 வருமா? k பெருமானம் இருக்கு, d பெருமானம் இருக்கு, a பெருமானம் இருக்கு, இப்போ v பெருமானம் இருக்கு. சோ f வந்து 0 ஆகாது. சோ இப்ப கீழ் நோக்கிய விசை mgயா இல்ல, mg மைனஸ் f சமன் m சமன்பாடு வரும். சோ a சமன் g இல்ல, a சமன் என்ன, mg மைனஸ் f கீழே m. சோ a வந்து g விட பெருசா சின்னதா இங்க? சின்னது. ஏன்னா f வந்து இயக்கத்துக்கு எதிராக தடை செய்யுது. சோ கொஞ்சம் குறையும். சரியா? பாருங்க இதுல கழிப்படுது, குறையும். சோ பாருங்க ஆரம்பத்துல a சமன் g தான். ஆனா ஆர்முடுக வேகம் கூடுறதால இந்த இருக்கிற a வந்து குறையும். சோ அப்பவும் பாருங்க mgயோட f பெருசா போகல. f இருக்கு, ஆனா mgயோட f பெருசா போகல. சோ தேறியதா இங்க என்ன நடக்கும்? ஆர்முடுகள் தான் நடக்கும். ஓகே, தேறியதாக ஆர்முடுகள் தான் நடக்கும். சோ ஆர்முடுக வேகம் வந்து கூட்டிட்டு போகும். சரியா? பாருங்க நல்லா, வேகம் கூடும், வேகம் கூட இருகை விசை கூடும், இருகை விசை கூட ஆர்முடுகள் என்ன செய்யும்? குறையும். சோ இவர் ஆரம்பத்துல பரஷூட் இல்லாம குதிக்க கொள்ள என்ன நடக்குது? மேலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். சோ அங்க மாறா ஆர்முடுகள் காணப்படுமா? இப்ப சொல்லி முடிச்சேன்னா காணப்படாது. ஆர்முடுகள் தொடர்ந்தும் என்ன செய்யும்? ஆர்முடுகள் தொடர்ந்தும் என்ன செய்யும்? குறைஞ்சிட்டு போகும். சோ அது நான் சொல்றேன் தேயும் ஆர்முடுகள் அப்படின்னு. குறைஞ்சு ஒரு கட்டத்துல 0 கூட ஆகலாம். சோ வரைவு வரைஞ்சோம்டா பாருங்க, வேக நேர வரைவு படித்திறன் தான் உங்களுக்கு தெரியும், ஆர்முடுகளை தரும். சோ அந்த வேக நேர வரைகிற படித்திறன் குறைஞ்சிட்டு வரும். சில நேரம் அதை என்ன செய்யலாம்? 0 கூட ஆகலாம். சரியா? ஒரு 0 ஆகிட்டுன்னு சொன்னா நான் சொல்றேன் முடிவு வேகம். சரியா? 0 ஆகிட்டுனா முடிவு வேகம் சொல்றேன். சோ இப்படி ஒரு ஆள் விழும்போது முடிவு வேகத்தை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? முடிவு வேகத்தை அடையலாம். ஆனா முடிவு வேகத்தோட வந்து நிலத்தில் அடிச்சா தலை தப்பாது. ஏன்? பெரிய ஒரு வேகத்துல வந்து அடிப்பார். சோ அப்படி நம்ம விடையலாது. அதுக்காகத்தான் பாராசூட்டை யூஸ் பண்ற. சோ பாராசூட்டை என்ன செய்வார்னு சொன்னா, ஒரு குறித்த அளவுக்கு கீழே வந்துட்டு பாராசூட்டை விரிச்சுட்டுவார். ஓகே, ஏன் குறித்த அளவுக்கு கீழே வந்த ஒரு பாராசூட்டை விரிக்கிற? மேல விரிச்சா சரியா டைம் போகும். நம்ம எதிர்பார்த்த இடத்தை விட பெரிய ஒரு தூரத்துல போய் சில நேரம் லேண்ட் பண்ணும். ஏன்னா சோ அதாலதான் கொஞ்சம் கீழே வந்த பிறகு விரிப்பாங்க. சோ அப்படி விரிச்சாங்கன்னு சொன்னா இப்ப என்ன நடக்கும்? பெரிய ஒரு பாராசூட் வந்து இப்படி போட்டுரும். இப்படி போட்டால் இந்த இடத்துல என்ன மாற்றம் நடக்கும்னு பாருங்க. சோ இவர் இயங்கக்குள்ள ஒரு வேகம் வரும், அந்த வேகம் பாராசூட்டுக்கும் வந்துடும். சோ வி எல்லாருக்கும் உண்டு. திடீர்னு இந்த ஏல ஒரு கூடுதல் அதிகரிப்புன்னு ஏற்படுது. பாருங்க, பாராசூட்ற பெரிய ஒரு பரப்பின் காரணமாக அந்த இடத்துல ஏல ஒரு அதிகரிப்பு வந்துருது. சோ அந்த ஏ என்ன செய்யும் சொன்னா, அந்த ஏட செல்வாக்கால இந்த எஃப் வந்து என்ன செய்யும்டா பெருசா அதிகரிக்கப்பட்டிருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து எஃப் விட திடீர்னு இந்த எஃப் வந்து என்ன செய்யும்? கூடும். சரியா? சோ இந்த ஆரம்ப பகுதிகள்ல எம்ஜி பெருசா இருந்தா எஃப் பெருசா இருந்தா முடிவு வேகத்தை அடைய முதல் எஃப் இருந்தாலும் எம்ஜியோட சின்னதான் இருந்துச்சு. சோ எம்ஜி தான் பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் முடிவு வேகத்தை அடையக்குள்ள எனக்கு தெரியும் ஒரு அளவுக்கு எம்ஜி சமன் எஃப் இருந்து சரி அப்படி வந்திருக்கு. முடிவு வேகத்தை அடைஞ்சா சில நேரம் முடிவு வேகத்தை அடையாமையும் பாராசூட்டை விரிக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஓகே, சோ ஏதோ ஒரு இடத்துல பாராசூட்டை விரிச்சா இப்போ திடீர்னு எஃப் என்ன செய்யும்னா அதிகரிக்கும். ஏன்னா பரப்பு கூடிட்டு. சோ பரப்பு கூடுனா எம்ஜியை விடவும் என்ன செய்யலாம்? எஃப் வந்து இப்போ எம்ஜியை விடவும் எஃப் வந்து என்ன செய்யலாம்? அதிகரிக்கலாம். வெரி குட். சோ எம்ஜியை விட எஃப் வந்து அதிகரிச்சா
இப்ப கீழ் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவீங்களே. சோ கீழ் நோக்கி எம்ஜி மைனஸ் எஃப் சமன் எம்ஏ போட்டா இந்த எஃப் வந்து பெருசினத்தால ஏ வந்து பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா? மைனஸ் எஃப் எஃப் பெருசுன்னு சொன்னா ஏ வந்து மைனஸ்ல வரும். சாரி. சோ அது வந்து அமர்முடுக போகுது திடீர்னு. ஏன்னா திடீர்னு அமர்முடுகல். சோ மைனஸ்ல வரத்தால வேக நேர வரைபட படித்திறன் என்ன செய்யணும் சார்? ஓ எம்ஜி வந்து பெரிதுன்னு போட்டுக்கீங்க சார் குறியீடு. சாரி எம்ஜி வந்து எஃப் வந்து எம்ஜியை விட பெருசா வந்துடும். தேங்க்யூவா. ஓகே சோ அதால மைனஸ்ல வந்துடும். படித்திறன் மைனஸ்னா வரைவு எப்படி வர? வரைவு எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணம் என்ன கோணம்? விரிகோணமா வரணும். சோ இப்படி வந்தவர் திடீர்னு இப்படி மாறுவார், விரிகோணமா மாறுவார். பாத்தீங்கன்னா விரிகோணம் விரிகோணம். சோ அந்த விரிகோணத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது தொடர்ந்து மாறாம இருக்குமா? நேர்கோட வருமா? நேர்கோட வருமா? ஓகே சோ அங்க ஏதோ அமர்முடுகுது சரியா? சோ பாருங்க நான் இப்ப சொன்னேன் எம்ஜி மைனஸ் எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டுல சரியா? உண்மையிலேயே அந்த இடத்துல கீழ் நோக்கி நம்ம பாவிச்சா மைனஸ்ல வருது, மேல் நோக்கி பாவிச்சா எப்படி சமன்பாடு வரும் சொல்லுங்க? எஃப் எம்ஜி சமன் எம்ஏ. சோ இது வந்து மைனஸ் ஏ தான் தரப்போகுது உண்மையிலேயே. ஏன்னா ஓகே என்ன மேல் நோக்கி பாவிச்சிருக்கேன், கீழ் நோக்கி மைனஸ் தான் மேல் நோக்கி அது பிளஸ்ல வரும். சோ அந்த அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளுங்க. சோ ஏ சமன் எஃப் மைனஸ் எம்ஜியின் கீழ் எம். சோ அமர்முடுகள் வந்து எஃப் மைனஸ் கொஞ்சம் இருங்க, ஓகே எஃப் மைனஸ் எம்ஜியின் கீழ் எம் அப்படித்தானே? ஓகே முழுவதன் சரியா? ரிப்போர்ட்டா எம்ஜிக்கு மட்டும் போடுறோம், முழுவதன் கீழே. சோ இப்போ பரசூட்டை விரிச்சதுக்கு பிறகு பெரிய ஏ தான் சரியா? எஃப் சமன் கேடி ஏவி வர்க்கத்துக்கு ஏத்த மாதிரி தடை விசை வரும். சோ பரசூட்டை விரிச்சாச்சு, குறித்த ஏ வந்துட்டு டி ஓகே, கே மாறாது. இப்போ வேகம் வந்து என்ன செய்யுது? அமர்முடுகளின் காரணமாக வேகம் குறையுது. வேகம் குறைஞ்சா அந்த எஃப் என்ன செய்யும்? குறையும். எஃப் குறைஞ்சா இங்க எஃப் குறைஞ்சா ஏ என்ன செய்யும்? அமர்முடுகள் குறையும். சோ அங்க தேயும் அமர்முடுகள் வந்து படித்திறன் இப்படி வந்து அங்களே ஒரு முடிவு வேகத்தை அடையலாம் சரியா? இப்ப தலகப்புமா சிறிய முடிவகம் வருதானே? அப்படியே விட்டுருந்தா பெரிய முடிவகம் வரும். பரசுட்டை விரிச்சா சிறிய முடிவகம் வருது. சோ தலகப்புறத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரியா? விளங்கிட்டா இந்த கேள்வியோட கான்செப்ட்? ஓகே சோ ஆரம்பத்துல ஆர்முடுகள் ஆனா தேயும் ஆர்முடுகள். காரணம் என்னடா? எதிர்க்கிற வழித்தடை விசை வேகம் அதிகரிக்கிறதால அதிகரிக்குது. அது பரசுட்டை விரிச்சா அந்த வழித்தடை விசை பெருசி. சோ இப்ப அமர்முடுகள் அதுவும் தேயும் அமர்முடுகள். ஏன்னு சொன்னா அமர்முடுகளின் காரணமா வேகம் குறையறதால எஃப் வந்து குறையுது சரியா? சோ ஆர்முடுகுனாலும் தேய்வு ஏற்படுது, அமர்முடுகுனாலும் தேய்வு ஏற்படுது சரியா? சோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. படித்திறன் குறைஞ்சு போற மாதிரி தான் வரைபொருள் வருது சரியா? விளங்கிட்டா? சார் அந்த முடிவு வேகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முடிவு வேகம் தான் என்னண்டா, இப்போ இப்படி ரெண்டு விசைகள் செல்வாக்கு செலுத்தும் போது இப்ப எம்ஜி வந்து மாறாது. இப்ப இந்த எஃப் வந்து குறைஞ்சு வருதுதானேண்ணா? வருதானே? குறைஞ்சு வரும்போது எஃப் சமன் எம்ஜியா மாறிட்டுன்னு சொன்னால் எஃப் மைனஸ் எம்ஜி வந்து என்ன போகும்? பூஜ்ஜியமா போகும். ஆட்டோமேட்டிக்கா ஏ வந்து பூஜ்ஜியமா போகும். அதான் முடிவு வேகம். இதை பத்தி பாகுமையில டீப்பா படிப்போம், பிசுக்குமையில ஸ்ட்ரோக்கின் விதியில சரியா? ஓகே இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த முடிவு வேகத்தை பாதிக்கிற காரணிகள் என்னவா இருக்கும்?
என்னென்ன காரணிகள் பாதிக்கும்? பரஷூட். ஓ, இதுல உள்ள எல்லா காரணிகளும் பாதிக்கும். சரியா? இப்ப பாருங்க, இது எப்படி பாக்குறேன்டா, F சமன் mg வாரத்துக்கு கூட டைம் எடுத்தா, இந்த இடத்துல பாருங்க F சமன் mg வாரத்துக்கு கூட டைம் எடுத்தா முடிவு வேகம் நல்லா கீழே வந்துதான் கிடைக்கப்பெறும். சரியா? சோ இப்ப இந்த இடத்துல A நீங்க பெருசா எடுத்தீங்கன்னு சொன்னால் F வந்து பெருசா வரும். சோ F குறைச்செடுக்கிறதுக்கு வேகம் அதிக அளவுல குறைய வேண்டியிருக்கு. சோ முடிவு வேகம் அடைகிறதுக்கு கூட டைம் எடுக்கும், சிறிய முடிவு வேகம் வரும். K பெருசா இருந்தா சிறிய முடிவு வேகம் வரும், D பெருசா இருந்தா சிறிய முடிவு வேகம் வரும். mg பெருசா இருந்தா mg கூட்டினா F குறைஞ்சு குறைஞ்சு வரக்குள்ள F குறைஞ்சு குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. சரியா? சோ mg பெருசா இருந்தா இந்த சமன்பாடு விரைவாக வந்திருந்தானே. சோ இப்ப mg 1000 எடுப்போமே. சோ F வந்து mg 100 எடுப்போமே. F வந்து mg 1000 நியூட்டன் எடுப்போம். F வந்து 5000 நியூட்டன்ல இருக்கு. சோ F குறைஞ்சு 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 வருது. சோ இது 1000 இருந்தா 1000 நியூட்டன்ல வரக்குள்ளதான் முடிவு வேகம் வரும். இது 3000 இருந்தா 3000த்திலே வந்துடும். சரியா? சோ நல்லா குறைஞ்சி வர தேவையில்லை, இடையில 3000த்திலே வந்துடும். இந்த மாதிரி அப்படி யோசிக்கிறேன். சோ mg கூடுனா முடிவு வேகம் வந்து இந்த இடத்துல கூடும். சரியா? முடிவகத்தை அடையெடுக்கிற நேரம் குறையும். சோ அந்த காரணிகளையும் பாத்துக்கீங்க. ஓகே, சோ இதுல வேற வேற திணிவுடைய 2 தொகுதிகளுக்கு இந்த வரை குறைஞ்சு பாருங்க. பெரிய திணி உள்ள ஆளுக்கு மேல வரும், சிறிய திணி உள்ள ஆளுக்கு கீழே வரும். முன்னுக்குள்ள பகுதியும் அத மாதிரி கொஞ்சம் மாற்றத்தோட வரும். சரியா? பெரிய திணி உள்ள ஆளுக்கு படித்திறன் இதோட கொஞ்சம் பெருசா வரும். ஓகே, சோ அதை பார்த்து ரெண்டுக்கும் வரை கோப்பிட்டு கேரி பாருங்க. நான் விரும்பினாக்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், நான் திருத்தாரேன். ஓகே, திருத்திண்டா உங்களை சரியான விடைக்கு திருப்புவேன், அவ்வளவுதான். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் விளக்கம் இருக்கும். உங்களை சிந்திக்க வைக்கிறா நோக்கம். சோ குட்டிச்சு ஃபுல்லா விளங்கப்படுத்தி விட்டா நீங்க வந்து பழகப்பட்டுறீங்க. 4வது கேள்வி பாருங்க. திணிவுடைய இரு குற்றிகள் தரையின் மேல் ஒன்றின் மீது ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. தரையானது உராய்வற்றதாகும். இரு குற்றிகளுக்கும் இடையிலான நிலையியல் மற்றும் இயக்கவியல் உராய்வு குணகங்கள் முறையே μs μk. சோ அந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரணும்டா, μs பெரிது μk. சோ இயக்கவியல் உராய்வு குணகத்தை விட பொதுவாக நிலையியல் உராய்வு குணகம் பெருசு தானே. சோ அதுதான் அதுக்குள்ள வரணும். கமாண்ட் வந்துட்டு சோ அதை திருத்திக் கொள்ளுங்க. ஆரம்பத்தில் குற்றிகள் இரண்டும் ஓய்வில் உள்ளன. ஒரு மாறா கிடைவிசை F கீழுள்ள குற்றிக்கு பிரயோகிக்கப்படும் போது அதன் ஆர்முடுகள் A விசை F உடன் மாறுவதை காட்டும் வரைப்பு. யாருக்காவது விட தெரிய வந்துச்சா என்ன வரும்? விடையெடுத்தாக்கள் சொல்லு. விளக்கம் கேட்க மாட்டேன், சொல்லுங்க பாப்போம். 2வது. 3வது. வேற வேற யாரும் மாற்று கருத்துள்ளாக்கள் இருக்கீங்களா? 2 சார். 2வது. சரி, வாக்கு கொடுத்துட்டேன். சரியா? அதால நான் கேட்கல. ஓகே, சோ இப்போ இப்படி எடுப்போம். சோ இப்படி 2 குற்றிகள் சரியா வெளுத்துட்டு போகும்போது என்ன நடக்கும்? எல்லா மேற்பரப்புகளுக்கும் இடையில அதே மாதிரி தான் உராய்வு குணகங்கள் சாரி அதாவது ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. தரைய பத்தி சொல்லப்பட்டிருக்கா? திணிவு தரையானது உராய்வற்றது. ஓகே, தரை உராய்வற்றது. சோ லேசா போயிட்டு. சோ எங்களுக்கு உராய்வு இவங்க 2 பேருக்கும் இடையெல்லாம் இருக்கு.
சோ இப்போ பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கீழே உள்ள பகுதிக்கு மட்டும் எஃப் விசை கொடுக்கப்படுது. ரெண்டு பேரையும் சேர்த்து தான் வச்சிருக்கு, ஒட்டல ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சிருக்கு, எஃப் விசை கொடுக்கப்படுது. சரியா? சோ அந்த எஃப் விசை கொடுக்கும் போது என்ன நடக்கும்டா, இந்த கீழே உள்ள குட்டிக்குத்தானே நேரடியா அந்த எஃப் கிடைக்குது. சோ அதால இந்த கீழே உள்ள குட்டி என்ன செய்யும் சொன்னால் அசைஞ்சு போக பார்க்கும். சோ அப்படி அசைஞ்சு போகக்குள்ள இந்த மேல உள்ள குட்டி என்ன செய்வார்டா, அதோட சார்பு இயக்கத்தை எதிர்ப்பாரு. சோ அதை நான் சொல்ற உராய்வு உண்டு. சோ உராய்வு என்ன செய்யும், இந்த குற்றியால இந்த குற்றி மீது தொழிற்படுகின்ற உராய்வு சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். சோ இந்த குற்றிய கீழே உள்ள குற்றியை நாங்க தனியே வரைஞ்சோம்னா அதுக்கு விசை எஃப் ஒன்று தாக்க போது மேல உள்ள குற்றியாலான உராய்வு விசை அதை எதிர்க்கும்படி. சரியா? அதை எதிர்க்கும். சோ நான் அப்படி எஃப் போடுறேன். சோ இவருக்கு இப்போ எஃப் மைனஸ் எஃப் ஒரு விலையில் விசை தாக்கும் சமன் எம்ஏ என்று போட்டா எங்களுக்கு என்ன செய்யும், அதுல இவர ஆர்முடுகள் கிடைக்கப்பெறும். சோ அதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம், வேக நேர வரைக்கும் மேபி உயிர்த்தறையே எழும். சரியா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, இந்த இருக்கிற எஃப் இவருக்கு கிடைக்கப்பெற மாதிரி மேல உள்ள குற்றிக்கும் ஒரு உராய்வு கிடைக்கப்பெறுமா இல்லையா? அந்த உராய்வு எந்த திசையில தாக்கும்? விசையின் திசை. ஓகே, அதாவது இவர் சார்பாக இவர் இஞ்சல பக்கம் இயங்குறதால இவருக்கு எதிர்க்கிறார். சோ ஏக்கு இஞ்சல பக்கம் தாக்கும். சோ அதுக்கு சமணம் எதிர்மான விசை ஏ ஆல பி மீது வழங்கப்படும். சோ அது இங்கால பக்கம் தாக்கும். சோ இந்த எஃப் இந்த பேக்கு ஆர்முடுகளை கொடுக்கும். அந்த ஆர்முடுகள் இந்த ஏட ஆர்முடுகளுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி சமனாக காணப்பட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக பயணம் செய்யலாம். அப்படி இல்லாம இந்த ஏக்கு ஆர்முடுகள் விஞ்சி விட்டது, இந்த உராய்வால பிக்கு ஆர்முடுகளை கொடுக்க இயலாம போயிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த ஏ சார்பாக பி என்ன செய்யும், அப்படி வெளியால வீசப்படும். ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப ரெண்டும் ஒன்றாக அசைகிற சந்தர்ப்பத்தை பகிர்ந்தோம். முதலாவது ஒன்றாக. சரியா? சோ இது ஒன்றாக சந்தர்ப்பம். இது விலக ஆரம்பிக்கும் போது இது ரெண்டும் விளத்திட்டு அப்படி 3 சந்தர்ப்பங்கள் நம்ம கருதுறோம். சோ ஒன்றாக அசையும் போது இந்த எஃப்க்கு ஏதாவது சமன்பாடு எடுக்கலுமா? ஒன்றாக செஞ்சா இவருக்கு என்ன ஆர்முடுகளோ அதே ஆர்முடுகள் தான் இவருக்கு வரப்போகுது. சோ இந்த எஃப்க்கு என்ன சமன்பாடு வரும்? எம்ஏ தான். சரியா? இந்த உராய்வு எம்ஏக்கு சமன் அறியும். சரியா? ரெண்டுக்கும் ஒரே சினிமம். சோ இதுல எஃப் மைனஸ் இந்த ஸ்மால் எஃப்க்கு பதிலா எம்ஏ போடுறேன். சரியா? கீழே நான் எழுதியிருக்கிறது ஏக்குரிய எஃப் சமன் எம்ஏ சமன்பாடு. அதுல இந்த ஸ்மால் எஃப்ன்ற உராய்வுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன் என்றால் மைனஸ் எம்ஏ போடுறேன். சோ சமன் என்ன வரப்போகுது எங்களுக்கு எம்ஏ. சோ எஃப் சமன் எம்ஏ 2 எம்ஏ இதை இங்க கொண்டு வந்தா சோ ஏ சமன் எஃப் ஓவர் 2m வருது. ஓகே, சோ இப்போ இவர் இந்த விசையை கூட்டுறாரு தானே, ஏன்னா அந்த கேள்வியில சொல்லப்படுறதுக்கு இணங்க விசை கூட்டப்பட்டிருக்கு. விசையோட தான் உங்களுக்கு மாறல் கேட்கப்பட்டிருக்கு. சோ விசையை நீங்க தொடர்ந்து கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த ஏ என்ன செய்யும், கூடும். இங்கேயும் ஏ கூடும். சோ உராய்வு என்ன செய்யும், கூடும். சோ தொடர்ந்தும் இந்த உராய்வு எம்ஏக்கு சமனாக இருக்கிற காலப்பகுதி முழுவதும், அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா செய்யற காலப்பகுதி முழுவதும் இந்த சமன்பாடு செல்லுபடியாகும். ஏற்றுக்கொள்றீங்களா? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? எது வரைக்கும் இந்த எஃப் அதிகரிக்கலாம்? எல்லை உராய்வு வரைக்கும் தான் அதிகரிக்கலாம். எல்லை உராய்வு வரைக்கும் தான் அதிகரிக்கலாம். சோ அதுல உராய்வுக்கு வரைப்ப பார்த்தா எனக்கு தெரியும் எப்படி வரும். இப்படி கூடி 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 கூடிட்டு இந்த எல்லை வரைக்கும் தான் அதிகரிக்கும். அதுக்கு பிறகு திடீர்னு குறைஞ்சிடும். தனக்கு இவ்வளவுதான் மேக்சிமம் வழங்கலும். சோ ஒரு குறித்த ஆர்முடுகள் வரைக்கும், ஒரு குறித்த எஃப் வரைக்கும் என்ன செய்யும்னால் ஓகே இந்த எஃப் அதிகரிக்கும், இந்த சமன்பாடு செல்லுபடியாகும். சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறித்த காலப்பகுதியில வேக மாற்றம் வரும். சோ இப்படி எங்களுக்கு வேக நேர வரைப்புற படித்திறன் வந்து சேரும் அந்த ஆர்முடுகளுக்கு ஏற்ற மாதிரி. சோ இந்த ஆர்முடுகள் மாறாது தானே.
எஃப் வந்து அதிகரிக்கிறதுக்கு நேரு சமனாக சாரி ஆர்பிடல் சீராகத்தானே ஆர்பிடல் வந்து இந்த எஃப்க்கு ஏத்த மாதிரி சீராகத்தான் அதிகரிக்க போகுது. சோ ஏ நேரு சமன் எஃப்ன்ற அடிப்படையில இந்த வரைப்பு எங்களுக்கு வரும். சரியா? சோ இப்ப எல்லை உராய்வு அடைஞ்சிச்சு. எல்லை உராய்வு அடைஞ்சா கடைசியா இந்த சமன்பாடு செல்லுபடியோட இடம் வசம். சோ எல்லைக்கு பின் எல்லை அடைஞ்சதுக்கு பிறகு திடீர்னு என்ன செய்யும் உராய்வு பருமன்ல திடீர்னு குறைவடையும். சோ திடீர்னு குறைவடையும் போது இந்த எஃப் வந்து என்ன செய்யும்டா திடீர்னு குறைவடையும். சோ எல்லை நிலையில் எஃப் என்ன வருது எஃப் சமன் மியூ எஸ் எம்ஜிஆர் இருந்த இயக்கவியல் உராய்வு குணகம் தர நிலையியல் உராய்வு குணகம் தர மறுதாக்கமாக இருந்த இப்போ எல்லைக்கு பிறகு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. எல்லைக்கு பிறகு இந்த எஃப் வந்து திடீர்னு குறையும். இந்த மியூ எஸ் எம்ஜியை விட திடீர்னு ஒரு குறைவு ஒன்று ஏற்படும். சோ இந்த சமன்பாட்டுல என்ன மாற்றம் நடக்கும் பாருங்க. எஃப் மைனஸ் எஃப் சமன் எம்ஏ. சோ இதுல இந்த எஃப் வந்து திடீர்னு குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் ஓகே இந்த கழிபடுற கூறு திடீர்னு குறைஞ்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்முடுகள் வந்து ஆர்முடுகள் ஒரு திடீர் அதிகரிப்பு ஏற்படும். விளங்குதா? இப்போ ஏ சமன் எஃப் மைனஸ் எஃப் இன் கீழ் எம் தானே. சோ இந்த எஃப்ல இருந்து ஸ்மால் எஃப் கழிக்கிறோம். சோ இந்த எஃப் வந்து திடீர்னு குறைவடைஞ்சால் ஏ வந்து என்ன செய்யும்? திடீர்னு ஒரு அதிகரிப்பை காட்டும். சோ அந்த பொருள் திடீர்னு இப்படி விலக ஆரம்பிக்கப்பல திடீர்னு கீழே வந்துடும், உராய்வு போதாம இருக்கும். சோ திடீர்னு இந்த ஏ வந்து இப்படி மேல போகும். சரியா? ஓகே. சோ ஆரம்பத்துல வரைப்பு வந்து எங்களுக்கு இப்படி சீராக வந்தது. இப்ப திடீர்னு ஒரு அதிகரிப்புன்னு வருது. ஏன் இங்க இந்த குறைவு வரக்கூடாது. அப்படித்தானே? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு அது அப்படியே வெள்ளத்து வெளியே போயிரும்னா வெளியே போனதுக்கு பிறகு இந்த தொகுதியில பி இல்ல. அப்படித்தானே? பி வராது. பி வராட்டி ஏ மட்டும்தான் இருக்க போகுது. சோ ஏக்கு மட்டும் எஃப் கொடுத்தா அந்த தொகுதிக்கு எஃப் செவன் எம்ஏ பாவிச்சா எப்படி வரும் சொல்லுங்க? அவ்வளவுதான். சரியா? ஏ செவன் எஃப் இன் கீழ் எம். சோ ஆரம்பத்துல ஏ செவன் எஃப் இன் கீழ் 2m வந்து இங்க திடீர்னு ஒரு குறைவு அந்த மாற்றம் நடக்கிற சந்தர்ப்பத்துல கடைசியில எஃப் இன் கீழ் எம் என்று சொன்னால் இப்போ அந்த வரைப்புல அந்த மாறுகை வீதம் வந்து ஏக்கு கூட வரும். எனக்கு இங்க 2m இங்க எம் தானே. சோ அதுல படித்திறன் வந்து இப்படி கூடும். வரைவு வடிவத்தை எடுத்தா பாருங்க. சோ இது ஏயோட எஃப் வரைவு தானே. அப்படி எடுத்தா ஏ சமன் இதுல பாருங்க 1 2m. மைக்ஸை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. y சமன் mx என்ற சமன்பாடு இப்படி வருது. அதுல படித்திறன்றது 1 2m. இங்க பாத்தீங்கன்னா a சமன் 1 m into f வருது. y சமன் mx தால இந்த இடத்துல அந்த m வந்து 2m விட சின்னது. சோ படித்திறன் வந்து பெருசு. சோ இப்படி வரும். சோ நீங்க சொன்ன அந்த இரண்டாவது விடகான் இத சரியாக பூர்த்தி செய்து. சரியா? இது நல்ல ஒரு கேள்வி ஒண்ணு. முரட்டு பேப்பர்ல வந்து கேள்வி. விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க வடிவா. ஓகே சரியா? அடுத்தது ஒரு உராய்வற்ற கிடைமேற்பரப்பு மீது 2 கிலோகிராம் துணிவுள்ள குற்றி ஏயும் 6 கிலோகிராம் துணிவுள்ள குற்றி பியும் வைக்கப்பட்டுள்ளன. உருவில் காட்டப்படுகின்றவாறு இரு புறக்கணிக்கத்தக்க துணிவுள்ள சர்வசம விட்கள் குற்றிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஓய்வில் இருக்கும் குற்றி பியை நோக்கி குற்றி ஏ 2 ms-1 உடன் எறியப்படுகின்றது. விட்கள் இரண்டும் அடையத்தக்க உயர்ந்தபட்ச சக்தி. சோ இது எத்தனாம் ஆண்டு வந்த கேள்வி? யாராவது செஞ்சிருக்கீங்களா இதுக்கு முதல்? கேட்க மாட்டேன். எப்படி? 2049. 2049.
வெரி குட். சரி, நல்லொரு கேள்வி ஒன்றும். இப்படி ஒரு பொருள், இப்படி ஒரு வில்ல கொண்டிருக்கு. அது மாதிரி இங்கால இப்படி ஒரு வில்லோட இப்படின்னு ஒரு பொருள். சோ இது இவரை நோக்கி எறியப்படுது. சரி, இவரை நோக்கி எறியப்படுது. அப்படி எறியப்பட்டா எத்தனை 2 ms மைனஸ் 1. சோ இந்த விட்கள் ரெண்டும் அடையத்தக்க உயர்ந்தபட்ச சக்தி தான் கேள்வி. சரியா? சோ விச்சுருள்ள சக்தி எப்படி சேமிக்கப்படுற, எப்படி அது உயர்ந்த சக்தி அடையலாம்? என்ன சக்தி சேமிக்கப்படும் விச்சுருள்கள்ல? வெரி குட், மீளியல் அழுத்த சக்தி. சோ மீளியல் அழுத்த சக்தியை இப்போ விச்சுருள் கூடிய தீரிய கேச்சுன்னு சொன்னா அப்படி விச்சுருள் இருக்கார். சோ விச்சுருள் மீள்தன்மை உள்ள பொருளாக கருதப்படும். அந்த மீள்தன்மை உள்ள பொருளுக்கு நாங்க விசையை கொடுக்கும் போது அங்க ஒரு நீட்சி ஏற்படும். சோ அந்த விசைக்கு நீட்சி வந்து நேரியல் சமனாக காணப்படும். சரியா? சோ அங்க நாங்க அப்படி வரைஞ்சோம்னு சொன்னா நீட்சி விசை வரைக்கும் அப்படி உற்பத்தி கூட செல்லும் நேர்கோடா வரும். சோ இதுல வேலை தான் அங்க சேமிக்கப்பட்ட சக்திக்கு சமனா வரும். சக்தியை யூண்டு போடுறேன், வேலையை டபிள்யூன்னு போடுறேன். சோ வேலைன்றது வந்து விசை தர அசைந்த தூரம்னு போடுவோம். ஆனா இங்க இறுதியா ஏற்பட்ட விசை தான் எஃப். சோ நான் சராசரி விசையை போடணுன்றதால 2 அளவு பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கும் போது f/2 × x வரும். சரியா? அந்த எக்ஸ்ன்றது என்ன? அந்த நீட்சி. சோ இந்த நீட்சி தான் இங்கே ஈன்னு சொல்லி நாம பிரதியிடலாம். அதே நேரம் f சமன் ஹூக்கின் விதிப்படி f சமன் k ஈன்னு வரும். சோ அதை இங்க பிரதியிட்டா w சமன் 1/2 போட்டுக்கொண்டு f-க்கு பதிலா ke போடுறேன், தர e. சோ w சமன் எப்படி வரும்? 1/2 ke வர்க்கம். விளையாட்டா? சோ இந்த மீளியல் அழுத்த சக்தி தான் விச்சுருள்கள்ல சேமிக்கப்படக்கூடியது. சோ அந்த விச்சுருள்கள் ரெண்டும் ஓகே, அதுக்கு ஒரு கே காணப்படும். சோ அங்க சேமிக்கப்படுற சக்தி W தீர்மானிக்கிறது என்ன? E. சரியா? இங்க உயர்ந்தபட்ச நெருக்கல் வார சந்தர்ப்பத்துல தான் இங்க உயர்ந்தபட்ச சக்தி சேமிக்கப்படும். அது ஒரு பாயிண்டா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விச்சுருள்களில் உயர்ந்தபட்ச நெருக்கல் ஏற்படும் நிலையில் உயர்ந்தபட்ச சக்தி சேமிக்கப்படும். அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ உயர்ந்தபட்ச நெருக்கல் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயணும். சரியா? பார்ப்போம், ஆராய்ச்சி பார்ப்போம். சோ இவர் எறியப்படுற, சோ எறியக்குள்ள எப்படி வரும் வந்து இது ஒரு கட்டத்துல என்ன செய்யும்? தொடும்போது தொடும்போது இவர் வேகத்தின் காரணமாக இவர் இந்த சுருள் என்ன செய்வார்? நெருக்குவார். தானும் என்ன செய்வார்? நெருக்கப்படுவார். அதாவது இவங்க 2 பேருக்கும் இடையில மோதலின் காரணமாக இந்த விச்சுருள் இப்படி நெருக்கப்படும், இந்த விச்சுருள் இப்படி நெருக்கப்படும். சரியா? விச்சுருள் ரெண்டும் ஒரு மாதிரி நெருக்கப்பட போகுது. சோ அவங்க 2 பேரும் நெருக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம்னா கருதுவோம். சோ இப்படி கொஞ்சம் நெருக்கப்பட்டாங்கன்னு வைங்க. சோ இங்க நெருக்கப்படும் போது இந்த விச்சுருள்கள் வந்து என்ன செய்யும்னா எப்பவுமே நெருக்குனா இல்லைன்னா நெருக்கப்பட மாட்டேன்னு சொல்லும். அதாவது நெருக்குனா அதுவும் தள்ளும், நம்மள நெருக்குனா அதுவும் தள்ளும். சோ இவர் நெருக்கப்பட இவர் தள்ளுவார். அப்ப இங்க உள்ள திணிவு என்ன செய்யும்? இயங்க ஆரம்பிக்கும். அது மாதிரி இவர் நெருக்கப்பட இங்கல இவர் தள்ளப்படுவார். ஓகே, இவர் இங்கல தள்ளப்படுவார், இவர் இங்கல தள்ளப்படுவார். சோ இவருக்கு ஆரம்பத்துல 2 ms - 1 இருந்து நெருக்கப்பட அந்த 2 ms - 1 என்ன செய்யும்? குறையும். சோ இவர வேகம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும்.
இவருக்கு புதிய வேகம் கிடைக்கும். இவர் சொல்றதால இவருக்கு வேகம் வந்து என்ன செய்யும், அதிகரிச்சுட்டு போகும். சரியா? சோ இந்த ரெண்டு குற்றிகளுக்கும் வேகங்கள்ல இப்ப என்ன செய்யுது, மாற்றங்கள் வருது. சரியா? இவர் 2ல இருந்து குறைஞ்சிட்டு வருவார், இவர் 0ல இருந்து கூட்டிட்டு போவார். சரியா? ஓகே. சோ அப்படி வேக மாற்றங்கள் நடக்கக்குள்ள இந்த வேகத்துல மாறல கருதுங்களேன். சும்மா நேரத்தோட v எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? 2ல இருந்து குறைஞ்சிட்டு வரும். அப்படி இப்படியான வடிவம் வரும். ஏண்டா அங்க அந்த விசை வந்து நெருக்கல் அதிகரிக்க விசை அதிகரிக்கும். சோ அதால நாங்க இது அதிகரிக்கும் அமர்முடுகள் மாதிரி தான் வரும், வளரும் அமர்முடு. இங்க விசை கூட இப்படி ஆர்முடுகளா வரும். சரியா? ஓகே. சோ இப்போ இவர் குறைஞ்சிட்டு வாரார், இவர் வேகம் கூட்டிட்டு போறார். இவங்க 2 பேரும் விளைவுளாக எது வரைக்கும் ஒன்றை ஒன்று நோக்கியா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? மொத்தல் நடைபெறும் முதல் ஓகே நோக்கியா செய்வாங்க. சோ அதுக்கப்புறம் நெருக்க நோக்கியா செய்யறது தானே. ஒரு கட்டத்துல அந்த நோக்கியா செய்யறன்றது விலத்தியா செய்யறதா மாறும். எப்போ இவர வேகம் குறைஞ்சி இவர வேகம் இவரை விட கூடுனா இவரை விட்டுட்டு இவர் போயிடுவார். நான் சொல்றது நல்லா கவனிங்க. இவர வேகம் குறையுதானே, இவர வேகம் கூடுதானே. இவர வேகம் குறைஞ்சிட்டு வரும்போது இவர வேகத்தையும் இவர வேகம் மிஞ்சுமாக இருந்தால் இவர் சார்பாக விலத்திய செஞ்சு போயிடுவார். சோ எது வரைக்கும் தேறியதா இவங்க 2 பேரும் நோக்கியா செய்வாங்க, ஒரு குறித்த வேகம் 2 பேருக்கும் சமனா வரும். சோ ஒரு குறித்த v வேகம் வருது, 2 பேரும் அந்த v வேகத்தை அடையும் போதுதான் என்ன நடக்கும், இவங்க தேறியதாக நோக்கியா செய்வாங்க. சரியா? அதுக்கு பிறகு இவருக்கு v விட குறைஞ்சிடும், இவருக்கு v விட கூடிடும். சோ இவரை விட இவருக்கு கூடுற சந்தர்ப்பத்துல இவர் விட்டுட்டு போயிடுவார். சரியா? விளங்குதா? சோ எப்போ இவங்க 2 பேருக்கும் வேகங்கள் சமனா வருதோ அது வரைக்கும் தான் இந்த நெருக்கிற கதை. இவருக்கு குறைஞ்சிட்டு இவருக்கு கூடிட்டு அப்படின்னு சொன்னால் இவரை விட்டுட்டு போயிடுவார். சோ வெச்சுருள் உயர்ந்தபட்சமாக எங்க நெருக்கப்படும் நினைக்கிறீங்க? இவர வேகத்துக்கு சமனாக வரும்போது. ஏற்றுக்கொள்றீங்களா? இவங்க 2 பேர் வேகமும் சமனாக வரும்போது வெச்சுருள் உயர்ந்தபட்ச நெருக்கத்தை அடையும். விளங்க அந்த கான்செப்ட். விளங்கலையா? சோ இது 2ல இருந்து குறையுதுன்னு பாருங்க. 2ல இருந்து 1.75 1.5 1 அப்படி குறையுதுன்னு வைங்க. இவர் வந்து கூட போறார் 0 0.5 சாரி 1 ஓகே 1.5 வந்துட்டு திரும்ப இப்போ பாருங்களேன். இப்போ என்ன செய்யுது, இவர் 0 மறைக்கக்குள்ள இவர் 2. சோ இவர் நோக்கியா செய்யப்படுறார். சோ விச்சுருள் நெருக்கப்படும். இப்போ இப்படி 0 இருந்தாலும் 0.5 2 இருந்தாலும் 0.75 வந்தா அப்பவும் நோக்கிதான் செய்யப்படுறாரு. ஏன்டா இவர் போற வேகத்தோட இவர் வார வேகம் கூட. இப்படி இருக்கக்குள்ள தேறியதாக நோக்கியும் இல்ல விலத்தியும் இல்ல, மட்டுமட்டாக கிட்ட வந்திருக்கும். இப்போ இவர் கூட வேகம், இவருக்கு சிறிய வேகம். சோ இனிமே விலத்தியா செய்யற சந்தர்ப்பம். சோ எது வரைக்கும் நோக்கியா செய்தால் 2 பேருக்கு சம வேகம் வர வரைக்கும், அதுக்கு பிறகு விலத்தியா செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, அதை யோசிச்சு பாருங்க விலங்கு. சோ அந்த உயர் நெருக்கல்ல இவங்க 2 பேருக்கும் ஒரே வேகம் எடுக்கும் நீங்க. சோ இவருக்கு v வேகம் எடுத்தா இவருக்கும் v வேகம். சோ அந்த v வேகம் என்ன வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? உந்தக்காப்பு தத்துவம். உந்தக்காப்பு தத்துவம் இதுல சொல்லப்படுது பாருங்க. உராய்வற்ற கிடைமேற்பரப்பு மீது புறக்கணிக்கத்தக்க திணிவுள்ள சர்வசம விட்கள். சோ வெச்சுருள்களுக்கு திணிவு இல்லைண்டா விச்சுருள்களுக்கு உந்தமே இல்லை. சோ இந்த 2 திணிவுகளுக்கு தான் உந்தம் வரணும். சோ அந்த 2 திணிவுகளுக்கு உந்த காப்பு விதியை பாவிச்சா
ஆரம்ப உந்தம் என்ன வரும் 2 கிலோகிராம்டா 2 சர 2 இதுதான் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் இவருக்கு 2 இவருக்கு 6ன்றதால 2 தர v சக 6 தர v 2 பேரும் ஒரே வேகத்தை அடைகிற சந்தர்ப்பம். சோ v சமன் என்னன்னு வருது 4 வரப்போகுது. இது ரெண்டையும் கூட்டினா 8. சோ 0.5 ms - 1 சரியா 0.5 ms - 1 ஆக வேகம் வரும்போது இவங்க 2 பேரும் உயர் நெருக்கல்ல காணப்படுவாங்க. சோ அந்த உயர் நெருக்கல்ல இப்ப சேமிக்கப்பட்ட சக்திகளை நம்ம காணணும். அதுக்கு என்ன செய்யலாம்? சக்தி காப்பு. வெரி குட். சக்தி காப்பு தத்துவத்தை பாய்க்கலாம். சோ இங்க எல்லா சக்தி இழப்பையும் புறக்கணிப்போம். ஏண்டா இந்த பிச்சுகள்ல சேமிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச சக்தியை தான் கேட்கிறாங்க. சோ சக்தி இழப்பு ஏற்பட்டா உயர்ந்தபட்ச சக்தி அடையப்படுமா? அடையப்படாது. சோ எல்லா சக்தி இழப்பையும் புறக்கணிப்போம். சோ எங்களுக்கு எப்படி சக்தி காப்பு தத்துவம் வரப்போகுது? ஆரம்பத்துல இவர் 2 கிலோகிராம் 2 ms - 1 வந்ததால இருந்த அந்த சக்தி இப்போ இந்த குற்றிகள் 0.5ன்றதால அந்த 2 குற்றிகளுக்கும் ஒரு இயக்க சக்தியாகவும் மிச்சமெல்லாம் இந்த இருக்கிற விச்சுருள்கள் அழுத்த சக்தியாகவும் சேமிக்கப்பட்டிருக்கு. சோ பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை பார்ப்போம். சக்தி காப்பு விதி. சோ ஆரம்ப மொத்த சக்தி வந்து ½ m வந்து 2 v வர்க்கம் வந்து 2 வர்க்கம் சரியா சமன் இறுதி எப்படி எழுத போறோம் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இறுதியில ஒவ்வொருத்தருக்கும் 0.5 சோ அதால ½ mv வர்க்கம் ½ mv வர்க்கம் ஒவ்வொரு 2 பேருக்கும் வரும். சோ ½ m சோ m ரெண்டையும் கூட்டி போடுறேன். ஏன்னா நான் 2 6 v வர்க்கம் 0.5 வர்க்கம் சக மிச்சமெல்லாம் யாருக்கு போகும்? இ விச்சுருளுக்கு நான் போடுறேன். இஎஸ்ன்னு போடுறேன் சரியா. சோ இப்போ இது 8 சோ 4 1 வரப்போகுதுன்னா இதுல இங்கல 4 இஎஸ் சமன் என்ன? விச்சுருள சேமிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச சக்தி 3 ஜூல் சரியோ. இதுதான் கான்செப்ட். சோ சுருக்கமா சொல்ல போனா இவர் சார்பாக இவர் ஆரம்பத்துல நோக்கியா செய்கிறார். கிட்ட போகும்போது விச்சுருள்கள் மோதும். அந்த மோதின கட்டத்துக்கு பிறகு இவர வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், இவர வேகம் குறைய ஆரம்பிக்கும். எப்போ இவர வேகத்தை விஞ்சுதோ அப்போ இவரை விட்டு விழுத்தி அசைய ஆரம்பிச்சிருவார். அது வரைக்கும் 2 பேரும் ஒன்னே ஒன்னு நோக்கிதான் அசைஞ்சிருப்பாங்க. சோ அந்த நோக்கி அசைற அந்த அதி உயர் அந்த கடைசி நிலை அப்ப அதி உயர் நெருக்கல் காணப்படும். அந்த நிலையில 2 பேருக்கும் வேகம் சமனா காணப்படும். அதுக்கு பிறகு திரும்ப விழுத்தி போக ஆரம்பிச்சு. சோ அந்த வேகம் என்னென்ன காண்றதுக்கு உந்த காப்பு தத்துவத்தை பாய்க்கிறோம். அந்த வேகத்தை இதுகள் அடைஞ்சதுக்கு பிறகு சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சு நாங்க இவ்விச்சுருள்ல சேமிக்கப்பட்ட சக்தி 3 ஜூல் எடுக்கிறோம். விளங்கிட்டா? ஓகே அடுத்தது சரியா. ஓகே சரி அடுத்த கேள்வி யாராவது நாள் வாசிக்கலுமா பிளீஸ். யாராவது பிளீஸ் வாசிங்க. ஹலோ வாசிக்கலுமா பிள்ளைகள் பிளீஸ். கொஞ்சம் விரிப்பா கால் நோது. சொல்லுங்க சத்தமா. சத்தமா வாசிங்க. இயங்குதுடியுடன் சம்பந்தப்பட்ட இருக்கணியங்கள் XY நேரம் T உடன் மாறுபடுவதை கீழுள்ள வரைவு காட்டுகின்றது. X, Y ஆக இருக்கக்கூடியவை சரியா. ஓகே முதல் கூற்று. முதல் கூற்று X ஆனது ஒப்பமான சாய்தளம் ஒன்றின் கீழ் நோக்கி
இயங்கும் பொருளின் பொறிமுறை சக்தியையும் வையானது இத்துணிக்கையின் தேர்வியக்க ஸ்மால் கோட்டோ எக்ஸ் ஆனது ஒப்பமான பொருளொன்றின் பொறிமுறை சக்தியையும் வையானது இத்துணிக்கையின் பெயர்வு இயக்க சக்தியையும் வகை குறிக்கலாம். ஓகே. சோ 2 கணியங்கள் நேரத்தோட மாறுகை தரப்பட்டிருக்கு. சரியா? நேரம்ன்றது மிக முக்கியம். ஓ சோ நேரத்தோட எக்ஸ் வந்து மாறாம இருக்கு, y வந்து சீராக அதிகரிக்குது. சரியா? சோ எக்ஸ் ஆனது ஒப்பமான சாய்தளம் ஒன்றில் கீழ்நோக்கி இயங்கும் பொருளொன்றின் பொறிமுறை சக்தியையும் y ஆனது இத்துணிக்கையின் பெயர்வு இயக்க சக்தியையும் குறிக்கலாம். சொல்லுங்க பாப்போம், சரியா வருமா அது? சரியா வருமா? சோ எக்ஸ் வந்து மாறாம இருக்கணும், y வந்து சீரா அதிகரிக்கணும். சோ சாய்தளம் ஒன்றுல, ஒப்பமான சாய்தளம் ஒன்றுல கீழ் நோக்கி ஒரு பொருள் இயங்குதுன்னு சொன்னால் அந்த ஒப்பமான சாய்தளத்துல எப்படி அந்த பொருளோட இயக்கம் காணப்படும்? இல்ல சோ இப்படி கீழ் நோக்கி இயங்குற சந்தர்ப்பத்தை கருதினீங்கன்னு சொன்னால் சாரி சோ ஒப்பமான சாய்தளம்டா இவருக்கு வந்து ஆர்முடுகள் ஒன்று காணப்படும். இந்த ஆர்முடுகள் ஜி சைன் தீட்டா, சாய கோணம் தீட்டா தான். சோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்முடுகள் வரும். சோ வேகம் வந்து என்ன செய்யும்? சீராக அதிகரிக்கும். சோ வேகம் அதிகரிக்கக்குள்ள இயக்கப்பாடு சக்தி அதிகரிக்கும். எந்த சமன்பாட்டுக்கு அமைவாக? ½ mv வர்க்கம் சமன்பாட்டுக்கு அமைவாக. சோ இது வந்து வையால தரப்படையுமா? இல்ல. சோ ஏன் நேரத்தோட வேகத்தை வரைஞ்சா ஓகே அது இப்படிதான் வரும். வேகத்தோட வர்க்கம் இல்லையா அந்த இயக்க சக்தியை தீர்மானிக்கிறது. சோ அது வந்து எப்படி வடிவத்தை எடுக்கும்? அதுக்கு வந்து இப்படியான ஒரு வடிவம் தான் வரும். சோ இந்த y வந்து நேர்கோட வாரத்தால இயக்க சக்திக்கு அது பொருத்தம் இல்லை. எக்ஸ் வந்து பொறிமுறை சக்தியா வரையிலுமா? ஓ ஏன்னா பொறிமுறை சக்தின்றது இயக்க சக்தி அழுத்த சக்தி ரெண்டுடையும் கூட்டுத்தொகை, மொத்த சக்தி. அது மாறாது தானே. சோ அது வந்து இப்படி மாறாம வரையிலும். அடுத்த கூற்று, எக்ஸ் ஆனது சாய்தளம் ஒன்றில் கீழ் நோக்கி சறுக்கும் துணிக்கையின் இயக்க சக்தியையும் y ஆனது இத்துணிக்கையின் மீது தடை விசைகளினால் செய்யப்பட்ட வேலையையும் வகை குறிக்கலாம். இது சரியா பிள்ளையா? இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி அடிப்படையாக கொண்டது. ஏன்னா எத்தனாம் ஆண்டு? 2004 உராய்வற்ற சாய்தளம் உண்டு வேற, உராய் உள்ள சாய்தளம்ன்றது வேற. சரியா பிளே? சோ உராய்வற்ற சாய்தளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட அழுத்த சக்தி மாற்றம் முழுவதும் இயக்க சக்திக்கு தான் சமமாக்கப்படும். ஓகே, உராய் உள்ள தளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல இப்படி கீழ் நோக்கி வரும்போது இப்ப இங்க இருந்தது இங்க வந்துட்டுடுங்க. சோ எவ்வளவு உயரம் வந்திருக்குன்னு பார்த்தால் h உயரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். சரியா? h உயரம் வந்திருக்கு அப்படின்ட்டு நாங்க சொல்லிடுவோம். சோ இந்த இடத்துல
நேரத்தோட அழுத்த சக்தி எப்படி வரும்? சும்மா வழுக்கி விட்டம் சொன்னால் எங்களுக்கு வந்து அவர் ஒரு ஆறுமுடுகளோட வரலாம். சாரி, உராய்வு இல்லாட்டி ஷுவரா ஆறுமுடுகள், உராய்வு இருந்தா ஆறுமுடுகளோட வரலாம். சில நேரங்கள்ல சீரான வேகத்தோட வரலாம். ஏன்னா சில நேரங்கள்ல வந்து அது இடையில அமர்முடுகி ஓய்வடையவும் மேலும். சரியா? இப்ப இந்த கேள்வியில தரப்பட்ட சிச்சுவேஷனை பாருங்க. இயக்க சக்தி வந்து மாறாததாக வார மாதிரி சாத்தியத்தன்மையோட தந்திருக்கு. இயக்க சக்தி எப்ப பிள்ளைகள் மாறாம வரலாம்? வெரி குட். இயக்க சக்தி வந்து 1/2 MB வர்க்கத்தால தரப்படும். வேகம் மாறாம வந்தா தான் இயக்க சக்தி மாறாம வர சந்தர்ப்பம்னு வரும். ஒரு சாய்தளம், ஒரு ஆய்வுள்ள சாய்தளத்துல வேகம் மாறாம இப்படி இப்படி படிப்படியாக கீழே வாரது சாத்தியப்படுமா? மாறா வேகத்துல வாரது சாத்தியப்படாதா? அங்க mg sin θ வந்து உராய்வு விசைக்கு சமனா வந்தா ஒப்பமற்ற சாய்தளத்துல இது சாத்தியப்படும். சரியா? அங்க ஒரு ஆர்முடுகள் வராது. இங்க இருந்து என்ன வேகத்தோட வந்துச்சோ அதே வேகத்தோட கடைசி வரைக்கும் அது வரையிடும். சோ அந்த சந்தர்ப்பம் சாத்தியம். சோ இது அப்படியான ஒரு இயக்கம்டே கருதுவணும். சோ அங்க இயக்க சக்தி மாறாது. சோ கீழே இறங்கிட்டு வர இந்த அழுத்த சக்தி என்ன செய்யும்? இப்ப இதுல mgh அளவு என்ன செய்யும்? குறைஞ்சிடும். சோ அந்த mgh எதுக்கு செலவழிக்கப்படும் நினைக்கிறீங்க? உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை, அந்த இழக்கப்பட்ட சக்திக்கு சமனா வரும். சோ உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை FS-க்கு சமனா வரும். சரியா? ஓகே. சோ இவருக்கு நாங்க VT கிராஃப் வரைஞ்சோம்டா VT கிராஃப் மாறாம வரும். ST கிராஃப் வரைஞ்சோம்டா இப்படி வரும். சோ அந்த ST கிராஃபுக்கு ஏத்த மாதிரி நேரத்தோட இப்படி பயணம் செய்ய இந்த H வந்து என்ன செய்யும்? கூடிட்டு வரும். சோ H வந்து கூடுதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த mgh வந்து இழக்கப்பட்டுட்டு வருது. சோ mgh நேரத்தோட வரை குறைஞ்சு எப்படி வரும்? இப்படி குறைஞ்சிட்டு வர மாதிரி வரும். சோ அந்த இழக்கப்படுற mgh முழுவதையும் யார் பெற்றுக்கொள்ளணும்? உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. சோ இழக்கப்பட உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இப்படி போவார். சோ உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இப்படியான வடிவத்தையும் வேகம், இயக்க சக்தி இப்படியான வடிவத்தையும் எடுக்கிறது சாத்தியமா இல்லையா? சாத்தியம் தானே. எப்போ உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை முழுக்க mgh சமப்படுத்துமாக இருந்தால். சரியா? mgh வந்து அப்படியோ ஃபுல்லா வேஸ்ட் ஆக்கப்படுது. கடைசி கூற்ற பாருங்க, சி கூற்று. எக்ஸ் ஆனது கிடைத்தரையில் இயங்கும் துணிக்கையின் மீது தொழிற்படும் விளையல் விசையும், விளையல் விசை மாறாம இருக்கப்போ எக்ஸ் வந்து விளையல் விசையா இருந்தா எக்ஸ் வந்து மாறாம இருக்கிறதால விளையல் விசை மாறா விளையல் விசை வையானது அத்துணிக்கையின் வேகத்தையும் வகை குறிக்கலாம். சாத்தியப்படுமா? எக்ஸ் வந்து மாறா விளையல் விசை. சோ மாறா விளையல் விசைன்னு சொன்னா மாறா ஆர்முடுகள் வந்து வரப்போகுது. மாறா ஆர்முடுகள்னு சொன்னால் வேக நேர வரைப்ப படித்திறன் வந்து மாறாது. சோ வேக நேர வரைப்பு கேட்டீங்கன்னா இப்படி வரும். சரியா? சாத்தியம் தானே. ஓகே. அடுத்தடுத்த கேள்விகளை நாங்க நாளைக்கு செய்வோம். சரியா? சோ அதுல கடைசியா உள்ள கேள்வியை விளங்கப்படுத்தும் போதும் நான் 2015ஆம் ஆண்டு வந்து 50வது கேள்வியும் விளங்கப்படுத்துவேன். சரியா? சோ நாளைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க. என் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சார், ஓ ரெக்கார்டிங் அனுப்புவீங்களா? ஓ ரைட். ஓகே, தேங்க்யூ.